ஒன்றாவதாக இருக்கிறது யானை. யானை வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பாலூட்டி தரையில் இருக்கிறது. இது வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு அனிமல். இதுக்கு வந்துட்டு ரொம்பவே நீளமான தந்தங்கள் இருக்கும். யானைக்கு தும்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை வந்துட்டு யூஸ் பண்ணி அது ஒரு மரத்தையே பிடுங்கி ஆணி வேற பிடுங்கி வீசுகிற அளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். யானை மனிதர்களையும் பல இடங்களில் ஆக்கிரமித்ததாக பல ரிப்போர்ட்டுகள் இருக்கிறது. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா புலி. இதோட நகங்களெல்லாம் ரொம்ப கூர்மையாக இருக்கும். மிகப்பெரிய ஆபத்தான ஒரு உயிரினம் புலி. இது வந்துட்டு இதோட பல்லு, தாடை எல்லாமே ரொம்ப ரொம்ப கடுமையாக ஷார்ப்பாக இருக்கும். இதோட பல்லெல்லாம் ஒரு கடிச்சா எலும்பெல்லாம் நொறுங்கிடும், அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும் புலியோட பல்லு. புலி வந்து ஒரு மாமிச உண்ணி. இது வந்துட்டு அடுத்த விலங்குகளை வேட்டையாடி தான் உணவு உண்ணும். நீரியான வயசான யானைகள் இதெல்லாம் அடித்து சாப்பிட்டதா ரிப்போர்ட் பண்ணி. அடுத்ததாக கரடி. கரடி வந்துட்டு ரொம்பவும் ஆக்ரோஷமான ஒரு விலங்கு தான். இதோட நகங்கள்லாம் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச் அளவுக்கு நீளமாக இருக்கும். இதோட பற்கள் பார்த்திங்கன்னா புலியோட பற்கள் மாதிரியே தான் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். ஒரு கடிச்சா எலும்பெல்லாம் நொறுங்குற அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குங்க. இது மனுஷனையும் ஆக்கிரமித்து சாப்பிடணும். இது வந்துட்டு இந்த கரடி வந்துட்டு வெஜிடேரியனும் சாப்பிடும், நான்வெஜ்ஜும் சாப்பிடும், அந்த மாதிரிங்க. இந்த கரடி வந்து அடுத்த பாலூட்டி உயிரினங்களை அடித்து கொண்டு சாப்பிட்ற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு அனிமல். அடுத்து வந்துட்டு கொரில்லாங்க. கொரில்லா வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு வைல்டு அனிமல். ஆனால் இது வந்துட்டு இந்தியாவில் இல்லைங்க. கொரில்லா வந்துட்டு இதுவும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான வைல்டு அனிமல். இந்த கொரில்லா வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். அதோட கைக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பல்லும் வந்துட்டு ரொம்பவே ஷார்ப்பான பல்லுங்க. இது கையில் ஒரு இரும்பு கொடுத்து வளைக்க சொன்னாலும் வளைக்கும். அந்தளவுக்கு தோள்பட்டைக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதனால் கொரில்லாவும் வந்துட்டு ஒரு சக்தி வாய்ந்த உயிரினம் தான் கரையில். இப்போஸ்ன்னு சொல்கிற நீரியான இது வந்துட்டு ரொம்பவே ஆக்ரோஷமான கோவக்கார விலங்கு. இதோட வாய் பார்த்திங்கன்னா பெரிய வாய், பெரிய பல். இது நீர்லேயும் நிலத்துலேயும் வாழுங்க. ரெண்டுலேயுமே ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிற விலங்குங்க. கொமோடோ டிராகன். இந்த கொமோடோ டிராகன் வந்துட்டு ஒரு பல்லி வகையை சார்ந்தது, மிகப்பெரிய பல்லி. இது வந்துட்டு ஒரு மாமிச உண்ணி தாங்க. இது வந்து அடுத்த ஒரு பாலூட்டியை வந்துட்டு கடிச்சு கொண்டு தின்ற அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. இது வந்துட்டு கொமோடோ டிராகன் வந்துட்டு இந்தோனேஷியாவில் தான் அதிகமாக காணப்பட்டு வருது. இது கிட்டத்தட்ட 79 91 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்குங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் தெரிஞ்ச மிக வலிமை வாய்ந்த ஒரு உயிரினம் முதலை. முதலை வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான வந்துட்டு ஒரு அனிமல்னு சொல்லலாம். தண்ணியில் முதல்ல ரொம்பவே பவர்ஃபுல்லான அனிமல். இது வந்துட்டு ஒரு கடிச்சு இழுத்தா தசை எலும்பு எல்லாமே பிச்சுக்கிட்டு போகும், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு அனிமல். இது வந்து தண்ணியிலையும் தரையிலையும் வாழ்கிற ஒரு அனிமல்.